எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லு? ஒரு முஸ்லீம் இருக்கிறதுனால எந்த இந்துவுக்கும் கெடுதி இல்லைங்க. அவன் சாராய கடை வச்சிருக்க மாட்டான், வச்சிருந்தா அவன் சமுதாயத்தில் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவன் வட்டி கடை வச்சு உங்க இதை சுரண்ட மாட்டான். மார்வாடிகள் அங்கிருந்து இங்க வர்றாங்க, சின்ன சின்ன இடத்துல உங்களுக்கு பணத்தை கொடுக்கறாங்க, மாச கடைசியில் அவன் பாத்திரத்தெல்லாம் அடமானம் வாங்குறான், பெரிய பங்களா கட்டி உன் உழைப்ப திங்கிறான். நாங்க அப்படியா? சொல்லு. உழைக்காம தின்னா ஹராமாச்சியா? உழைக்காத சோறு பிள்ளையோட மலத்தை திங்கிறதுக்கு சமானம். சொல்லுங்க, எந்த இந்து மக்களுக்காவது முஸ்லீமால கெடுதியா? கஞ்சா விற்கிறதோ, சாராயம் விற்கிறதோ, விபச்சாரம் பண்றதோ, ஏதாவது முஸ்லீம்களால கெடுதி ஏற்பட்டா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொள்ளை அடிக்கிறதோ, ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறதோ, ஊடு பூந்து கொள்ளை அடிக்கிறதோ, இதெல்லாம் ஒருத்தர் 2 பேர் பண்ணுவான், உடனே சமுதாயம் புறக்கணிச்சுவோம். 1.5 கோடி முஸ்லீம்ல ஒரு 2 தான் கிரிமினல் குற்றவாளி இருப்பான் 100க்கு. தினம் சாயங்காலம் குடிச்சிட்டு உங்க பொம்பளைகளை கையை பிடிச்சி இழுக்கிறோமா? ஏதாவது கெடுதி பண்றோமா? நாங்க ஒழுக்கமா இருக்கிறோம், பீடி சிகரெட் கூட புகையாம நாங்க வாட்டுக்கு அமைதியா இருக்கிறோம். நாங்க இவன் வர்றான், இந்து மக்களே நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஆகுதுங்கிறான், ஆனாதான் என்னடா மோசமா போச்சுன்னு நான் கேட்கிறேன். அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை சொல்லிடுறேன். அப்ப நான் சொன்னேன், பம்பாயில குண்டு வெடிச்சது எனக்கு தெரியுங்கிறேன். என்ன பண்ணானுங்க 1949. சரி, நாளைக்கு ஆம்பூர் கூட்டத்தில் மீதி சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், பம்பாயில குண்டு வெடிச்சது எனக்கு தெரியும், வெடிக்க போறதும் தெரியும். நான் சும்மா இருந்தேன். கேஸ் போடு, நீ கேஸ் போட்டு கோர்ட்டு கொண்டா ஒப்பமான நான் அங்க வச்சுக்கிறேன். எங்க தமிழர்கள் 30,000 பேர் கற்பிழந்தார்களே, அப்ப எங்கடா போனீங்க நாய்களே? உங்களுக்கு தெரியல? 90 நாள் என்ன பண்ணீங்க? பிரதமர் ஏர்போர்ட்ல உட்காந்து விசாரிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு பாப்பானுக்கு அடிபட்டவுன்னு குமிஞ்சு பாக்குறான், நிமிந்து பாக்குறான், மேல பாக்குறான். என்னடா தனக்குன்னா புடுக்கும் களை புடுக்கிறதாடா முட்டாளு. இன்டர்போல் வருதுங்கிறான், அவன் என்னமோ ஐபி வருதுங்கிறான். என்னடா நியாயம் பேசுறீங்க? தராவியில ரத்தாரா ஓடிச்சாடா தமிழன் முஸ்லீமும். அடிபட்டவன் பூரா ஏழை ஆஜிமஸ்தான் ஊட்ட அடிக்கிறது, அடிபடுறது பூரா ஏழைபால தானுங்க அடிபடுறான். முஸ்லீம்கள் இன்னைக்கு என் கூட இருக்காங்க. என்ன இன்னைக்கு 1.5 கோடி முஸ்லீம்ல 1.5 கோடி பேருமே எங்கிட்ட இருக்கிறான். சும்மா ஒரு 10 பேர் இந்த லத்தீப் சமதன் அவன்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு செருப்பு கழிச்சு பிடிச்சா சரியா போயிடும். என்ன அவனு நம்ம சகோதரர்கள், அவனை நான் எப்படி அடிக்கணுமா கவனிச்சுட்டேன். அப்புறம் டேனரிக்காரங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட சொல்லி போடுவான், இந்த பார் ஆதி திராவிடனுக்கு 10 சீட்டு கொடு, வேலை எவ்வளவு இருக்கு டேனரியில, பாய் இங்க வா, ஆசிம் பாயா பரீத் பாயா இங்க வா பாய் உட்காரு. எப்படி நானும் டாக்டரும் கூப்பிடுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டேப்ப நாளைக்கும் போட்டு கேளுங்க. இந்த டேனரிக்காரங்க சங்கம்லாம் மெட்ராஸ் இருக்காங்க, நாங்க போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், உட்காருங்கப்பா வரிசையா. டேனரியில் எவ்வளவு வேலை இருக்கு? 50. சரி, 50ல 25 ஆதி திராவிடனுக்கு கொடு. 60 இருக்குது. 60ல 20 ஆதி திராவிடனுக்கு கொடு, 20 வன்னியருக்கு கொடு, 20 முஸ்லீமுக்கு கொடு. என்ன சொல்ற? அது எப்படி? எங்களுக்கு சங்கம் இருக்கு, நாங்க அதிமுக மந்திரி, அவன் பேர் என்ன, விஸ்வநாதனுக்கு தெரியும், எங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு தெரியும். உனக்கு ஜெயேந்திரரையே தெரியட்டும், அதை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு என்ன சுவிட்ச் இருக்கு தெரியுமா? உன் டேனரியிலிருந்து வெளியேற நீரால எங்க விவசாய பூமி எல்லாம் கெட்டு போகுதுன்னு டாக்டர் நானும் ஒரு சால மறியல்ல ரோட்டை பிளாக் பண்ணா உன் டேனரி காலி. என்ன எங்க நிலங்கள்ல தான் டிரான்ஸ்பார்மர் வழியில உனக்கு கரண்ட் வருது. எங்க நிலத்துல இருக்கிற டிரான்ஸ்பார்மர் எல்லாம் புடுங்கி எரிஞ்சோம்னா கரண்ட் கட்டு, உன் தோல் அப்படியே பதம் எல்லாம் போயிடும், நாசமா போயிடுவ. அப்புறம் நீ உன் ஊருக்கு வர முடியாது, போக முடியாது. ஒழுக்கமா நம்ம ஜாதிக்கு நம்ம பாடுபடுவோம், தயார்னு சொல்லி. ஏன்னா உனக்கு ஏதாவது அரசாங்கத்துல சொல்லினா அரசாங்கத்தை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுல நாங்க பெரிய வில்லனுங்க இல்லையா? இத போட்டு அவனுங்களை மடக்கணும்னா இன்னும் சில தொழிற்சாலைகளை உண்டு பண்ணி பண்ணுவோம். அதுக்கு ஆதி திராவிடர்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளை குட்டியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேனே தவிர பதவியாசை எனக்கு இல்லை. எனக்கு பதவி வேண்டும் என்றால் இந்த பிளாட்பார்ம் தேவையில்லை. ஒரே டெலிபோன்ல ஜெயலலிதா தான் நான் சேர முடியும்.
நான் நேரா என் கார் போயஸ் கார்டனுக்கு வருதுன்னு இப்ப இங்க டிட்டாச்மெண்ட் காரனை கூப்பிட்டு சொன்னேன்னா, டிஹெச்சிஐடி பஞ்சாப் கேஷனை கூப்பிட்டு சீஃப் மினிஸ்டர் அர்ஜென்டா பார்க்கணும், ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் நேரா போனா, நாளை காத்தால நாம நேரா நரசிம்மராவட்ட வரேன்னு காலையில பிளைட் ஏறி நேரா போனேன்னா சோனியா காந்தியவோ அல்லது நஜ்மா அப்துல்லாவையோ யாரோ ஒரு முஸ்லீம் எனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போனேன்னா, நாளைக்கு காலையில பாண்டிச்சேரியில நான் அங்க வரேன். நான் வாழ வேண்டும் என்றால் என் சமுதாயத்தை நான் விட்டு விடலாம். எனக்கு பின்னால் நீங்களும் வாழ வேண்டும், இந்த மண்ணை நாம் தான் ஆள வேண்டும் என்ற பெருந்த மனம் தன்மையோடு சொல்றேன். இதுல எந்த அரசியல் ஓட்டு போடலாம் ஒன்று சத்தியமா சொல்றேன். நம்ம ஒன்னா இணைவோம். ஆதி திராவிடர்கள், வன்னியர்கள்,